ஓம் நம சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது விழுதி எண்ணெய்ன்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து, கைகண்ட மருந்து நம்ம இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். பரங்கி சக்கை, பால் பெருங்காயம், மாசிக்காய், கடுகு ரோகிணி, வெள்ளை பூண்டு, வசம்பு, கருஞ்சீரகம், சுக்கு, சித்திரத்தை, கோஷ்டம், ஜாதிக்காய், அப்புறம் விழுதி இலைச்சாறு, வெள்ளை வெங்காயச்சாறு, காய்ச்சிய பால், அப்புறம் சுத்தமான ஆமணக்கு எண்ணெய். இப்போது வெள்ளை வெங்காயம் இதுதான் முக்கியமானது. இதுவும் விழுதி இலைச்சாரம் தான் முக்கியமானது. இப்போ பார்க்குறது வெள்ளை வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கோம். இதை புழிஞ்சு சாறு எடுக்கணும். இடித்து புழிஞ்சு சாறு எடுத்து அது சாறு 1 லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்குறது விழுதி. இதுதான் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய், அதாவது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புத மூலிகை. இது விழுதின்னு சொல்லுவாங்க. இதை இடித்து புழிஞ்சு நம்ம சாறு எடுத்து வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு. இது இப்போ 3 லிட்டர் நம்ம சாறு எடுக்கணும். இந்த விழுதி எண்ணெய் காய்ச்சறதுக்கு இதில் 3 லிட்டர் சாறு எடுத்து நம்ம வைக்கணும். இதை புழிஞ்சு இடித்து தான் புழியணும். மிக்சிலெல்லாம் போட்டு அரைக்கக்கூடாது. கையால் இடித்து புழிஞ்சு இந்த மாதிரி சாறு எடுத்து ஒரு 3 லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்குறது பரங்கி சக்கை. இது நம்ம ரத்தத்தில் உள்ள கசடுகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. தோல் வியாதி உள்ளவங்க அந்த பரங்கி சக்கையை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா தோல் பிரச்சனை சரியாகும். அடுத்து நம்ம பார்க்குறது பால் பெருங்காயம். இது சுத்தமான ஒரிஜினல் பால் பெருங்காயம், கடையில் வைக்கிறது கிடையாது. சுத்தமான பெருங்காய பாலிலேருந்து ரெடி பண்ணக்கூடியது. இது விலை அதிகம். இது உடம்புல உள்ள தேவையான வாயுக்களை வெளியேற்றும். அடுத்து நம்ம பார்க்குறது மாசிக்காய். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடை நீக்கும். அதாவது மாதவிடாயப்போ ஏற்படக்கூடிய வலி, இர்ரெகுலர் பீரியட், அதாவது மாதவிடாய்க்கு தள்ளி போகிறது, இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இதுக்கு ஆற்றல் இதில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கடுகு ரோகிணி. இது பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணி கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய கசடுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கடுகு ரோகிணிக்கு உண்டு. அதனால் நம்ம இதில் சேர்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது வசம்பு. வசம்பும் அதே மாதிரி தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. உமிழ்நீரை பெருக்கக்கூடிய ஆற்றல் இந்த வசம்புக்கு உண்டு. அடுத்து நம்ம பார்க்குறது வெள்ளை பூண்டு. இதுவும் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வாயுக்கள், அதாவது கர்ப்பப்பையில் ஒரு சிலருக்கு காற்று மாதிரி தங்கியிருக்கும், வாயு தங்கியிருக்கும், அந்த வாயுவை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டுக்கு உண்டு. அடுத்தது நம்ம பார்க்குறது சுக்கு. சுக்கு அதே மாதிரி தான் உடம்பில் இருக்கக்கூடிய நஞ்சை வெளியேற்றக்கூடியது. நஞ்சறுப்பன்னு இதுக்கு பேர் இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத வாயுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது கருஞ்சீரகம். இது ரத்தத்தை சுத்தம் பண்ணும். உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வாத பித்த கபம் சமநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கருஞ்சீரகத்துக்கு உண்டு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஜாதிக்காய். ஜாதிக்காய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அதிகப்படியான உஷ்ணத்தினால உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும், அதை தடுக்கும். அதே மாதிரி இது கோஷ்டம் சொல்லக்கூடியது. கோஷ்டம் அப்படின்றது ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான மருந்து. இது என்ன பண்ணும், இதுவும் கர்ப்பப்பையில் இருக்க தேங்கி நிற்கக்கூடிய கட்டிகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் இது கோஷ்டத்துக்கு உண்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சித்திரத்தை. சித்திரத்தை பொதுவாகவே ரத்தத்தை சுத்தம் பண்ணும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சுத்தமான ஆமணக்கெண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இது உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை இதில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளையும் இது மாதிரி சூடேறாமல் உரலில் போட்டு இடித்து நம்ம தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். முழுமையாக எல்லா பொடியையும் ஒன்றாக்கி ஒன்றாவே போட்டு இடிக்கலாம். இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடிச்சிட்டு கடைசியாக மட்டும் இந்த ஈரப்பதமாக இந்த மூலிகை, அதாவது பூண்டை மட்டும் கடைசியாக அது கூட சேர்த்து இடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி சூடு ஏறாமல் இடிக்கும்பொழுது அந்த மூலிகை பதம் மாறாது, அதோடைய பக்குவம் மாறாது, அதோடைய மருத்துவ குணங்கள் மாறாது. இதே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்பொழுது என்னாகும், உடலில் அந்த மூலிகை சூடு ஏறி அதோடைய தன்மையானது மாறிடும். இது மாதிரி பாரம்பரியம் மாறாமல் நம்ம உரலில் போட்டு இடிக்கும் பொழுது
அந்த மூலிகையோட மருத்துவ குணங்கள் மாறாமல் நமக்கு அப்படியே உடம்புல போய் சேரும். அதனால் நம்ம இதை உரலில் இடித்து தான் எல்லா மருந்துமே பொதுவாக நம்ம உரலில் இடித்து தான் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இது மாதிரி இடித்து தூளாக எடுத்து வச்சுக்கணும், எல்லாத்தையும் போட்டு ஒன்றா இடித்து. அதுக்கப்புறமேட்டா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாறுகள், அதாவது விழுதி இலைச்சாறு, வெள்ளை வெங்காயச்சாறு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருங்காயத்தை வந்து பால் பெருங்காயத்தை அப்படியே சேர்க்கக்கூடாது. இதை வந்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த பெருங்காயத்துக்கு இன்னும் வீரியம் கிடைக்கும். இது நொறுங்குற பதம் அப்போ தான் வரும். அப்போ அந்த மாதிரி நொறுங்குற பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை மருந்தில் சேர்க்கணும். இந்த மாதிரி வறுத்து நொறுங்குற பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சாறுகள் கூட இப்போ இடித்து வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து நம்ம விழுதி இலைச்சாறு ஒரு 3 லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த சாறு கூட வெள்ளை வெங்காயச்சாறு, அதாவது அது ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் கலந்துடுறோம். எல்லாத்தையுமே இப்படி தான் ஒன்றா கலக்கணும். ஏன்னா அடுப்பில் ஏற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈரப்பதத்தை எண்ணெயோட கலக்கக்கூடாது. எண்ணெய் வெடிச்சிரும், தெரித்து மூஞ்சில் போட்டுடும். அப்போ என்ன பண்ணணும், இது மாதிரி எண்ணெய் அந்த சாறுகள் எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து அது சிறு தீயாக எரியும் பொழுது அந்த நீர் எல்லாமே வற்றி நமக்கு இந்த ஊற்றக்கூடிய எண்ணெய் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். அந்த எண்ணெய் தான் வந்து நமக்கு வந்து மருந்தாக வந்து பயன்படும். அதுதான் விழுதி எண்ணெயாக பயன்படும் நமக்கு. இப்போ இந்த 3 லிட்டர் அதாவது 3 லிட்டர் விழுதிச்சாறு, 1 லிட்டர் வெள்ளை வெங்காயச்சாறு, அப்புறம் இது கூட 1 லிட்டர் காய்ச்சிய பால் வச்சுருப்போம். அதுவும் வந்து அது கலக்கும்போது நான் காட்டுறேன். இது மாதிரி 3த்தையும் கலந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய இந்த மூலிகை சரக்குகளை அதில் கலந்துடணும். கலந்து இதையும் கலக்கி வச்சுட்டு நம்ம அடுப்பு ஏற்றிட வேண்டியதுதான். அடுப்பு ஏற்றும் பொழுது நம்ம சிறு தீயில் வச்சு எரிக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் இது வந்து அடுப்பில் எரிஞ்சு இந்த 5 லிட்டர் மொத்தமாக அந்த 5 லிட்டர் சாரும் வதங்கி 1 லிட்டராக நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இந்த எண்ணெயோட வீரியத்தை கொடுக்கும். இதுதான் வந்து நல்ல மருந்தாக பயன்படும். கடையில் விற்கும் விழுதி எண்ணெய் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது இப்போது 1 லிட்டர் நம்ம எண்ணெய் காய்ச்சணும் அப்படின்னா கூட அவங்க அடிஷ்னலாக 2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துடுவாங்க. அப்படி சேர்க்கும்பொழுது நமக்கு அந்த மருந்துடைய பலன் வந்து குறைஞ்சிரும், அதோட பயன்கள் வந்து குறைஞ்சிரும். அப்போது அந்த 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்சறோம் அப்படின்னா அந்த 1 லிட்டரை தான் நம்ம வந்து எண்ணெய் மருந்தாக பயன்படுத்தணும். அது கூட நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கவே கூடாது. இப்போ அடுப்பு ஏற்றியாச்சு. அடுப்பில் ஏற்றுனதுக்கப்புறம் இது நம்ம வந்து சிறிதியாக 4-5 மணி நேரம் எரிக்கணும். இது இறங்கி இது வற்றி போயிட்டு அந்த மூலிகை சாரெல்லாம் ஒரு மாதிரி மெழுகு மாதிரி ஆகிடும். மெழுகு மாதிரி ஆகி தனியாக நம்ம ஒதுங்கிடும். அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு நமக்கு தனியாக வந்துடும். அது கடைசியாக உங்களுக்கு அது வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். இப்போது கொதி வந்திருக்கு. கொதி வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாலை சேர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மருந்து கெடாது. ஒரே டைமில் நம்ம 1 லிட்டர் பாலையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், பால் முறிஞ்சு மருந்தை கெடுத்துரும். அப்போ அதனால் என்ன பண்ணணும், இந்த 5 மணி நேரம் எரிக்கும் பொழுது இந்த பாலை வந்து அது 100 ml கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து இந்த மருந்தை நம்ம தயார் பண்ணணும். இப்படி தயார் பண்ணக்கூடிய மருந்து தான் வீரியம் கொடுக்கும். இந்த 1 லிட்டரு இப்போ சுண்டி நமக்கு தனியாக வரும் பாருங்கள். இப்போ மருந்து பக்குவம் வந்து இறக்கி வச்சுட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் தனியாக மேலே நிற்கிது, அந்த சாறுகள் சுண்டி மெழுகு மாதிரி மேலே நிற்கிது பாருங்கள். இப்போ எண்ணெய் மட்டும் நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுதான் வந்து மருந்து. இந்த எண்ணெயை தான் வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தணும். இப்போ இந்த எண்ணெய் என்னென்ன பிரச்சனையை சரி பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைப்ராய்டு கட்டியை முழுமையாக குணப்படுத்தும். ஃபைப்ராய்டு கட்டி வந்துடுச்சு அப்படின்னா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண சொல்லிவிடுவாங்க. அந்த கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த எண்ணெயை தொடர்ந்து ஒரு 3 மாதம் அவங்க காலையில் வெறும் வயிற்றில் சுடுதண்ணியில் ஒரு 10 ml அளவுக்கு இந்த எண்ணெயை கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கட்டி, நாள்பட்ட கட்டி எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதத்தில் கரைஞ்சி வெளியில் வந்துடும். கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதேமாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸை குணப்படுத்தும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையை சரி பண்ணும். நீர் கட்டி, அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த எண்ணெய்க்கு இருக்குது. இதை வந்து தொடர்ச்சியாக 3 மாதம் இல்லை 6 மாதம் அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பெண் மலட்டுத்தன்மை நீங்கும், குழந்தை பாக்கியம் பெறும். இது மாதிரி எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. இது தேவைப்படுறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அதுக்கு தகுந்த மருந்துகள் சேர்த்து தருவேன். இது கூட வந்து செந்துரம் தருவேன், அப்புறம் இது கூட வந்து ஒரு சிறப்பு ஒன்று தருவேன், லேகியம் ஒன்று தருவேன். அவங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாறும். அதனால் அதோடய விலையும் மாறுபடும். அதனால் அவங்க பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிவிட்டு, இப்போ ஃபைப்ராய்டு கட்டினா அதுக்கு தகுந்த மருந்து வரும், நீர் கட்டினா அதுக்கு தகுந்த மருந்து வரும், குழந்தைகள பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தகுந்த மருந்து வரும்.
இதுமாதிரி மருந்துகள் மாறுபடும். அதனால் அதோடைய விலையும் மாறுபடும் மருந்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால் அவங்க பிரச்சனைகள் என்னன்றதை சொல்லி அவங்க மருந்து கேட்கும்போது தெளிவான மருந்து நம்ம கொடுத்து அவங்களுடைய பிரச்சனையை முழுமையாக தீர்வு கொடுக்கலாம்.